வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோல கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? அது யாரெல்லாம் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதை தாண்டி வந்து இன்னும் சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன அப்டேட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு போன வாரம் என்ன கேள்வி கேட்டான் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பார்க்கலாம். மாப்பிள்ள, இந்த லிபர்ட்டி ஈக்வாலிட்டி எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, ரசிக்கப்பட வேண்டியது ருசிக்கப்பட வேண்டியது ரெண்டு தான். ஒன்னு மது, இன்னொன்னு மாது. பார்த்துட்டீங்களா? இதுதான் வந்து போன வீடியோவில் வந்து நான் இது பண்ணியிருந்தேன், போட்டு காமிச்சிருந்தேன். இதில் வந்து என்ன படம், இது கேரக்டரோட நேம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். ஸோ இது என்ன படம் அப்படின்னா, அவள் அப்படிதான் அப்படிங்கிற ஒரு படம். அதில் வந்து நம்ம தலைவர் பண்ணியிருக்கக்கூடிய கேரக்டர் நேம் வந்து தியாகு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்கார் வாசி வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அக்கா சூப்பர் அட்வைஸ் அண்ட் தலைவர் தலை மை இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் அண்ட் ஃபைனலி ஆன்சர் மூவி நேம் அவள் அப்படிதான் அண்ட் தலைவர் கேரக்டர் நேம் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான், மூவி நேம் கரெக்டு, தலைவரோட பேர் வந்து அதில் வந்து தியாகு. ஸோ ஓகே, இது வரைக்கும் சொன்னீங்களே, அதுவே பெரிய விஷயம். அடுத்தது வந்து நம்ம கார்த்திகேயன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவள் அப்படிதான் டுடேஸ் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து சுந்தரராஜன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவள் அப்படிதான் டுடே ஆன்சர் கேரக்டர் நேம் வந்து தியாகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட்டு. அடுத்தது வந்து பிரபாகர் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவள் அப்படிதான் கேரக்டர் நேம் தியாகு, பாசிட்டிவ் மாதிரியே தெரியும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர், சரிதானே சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டு தான். அதாவது என்ன அப்படின்னா, ரொம்ப ஓப்பனாக பேசுகிற மாதிரி அதில் தெரியும். ஒரு என்ன சொல்கிறது, நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி தான் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அப்படிங்கிறது ஓப்பனாக அவர் பேசுகிற ஒரு டைப்பாக தான் இருப்பார். எதாக இருந்தாலும் நீ வந்து அந்த ஸ்ரீபிரியா அவர்கள் அந்த கேரக்டர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், கமல்ஹாசன் அந்த கேரக்டர் கூட பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் ஒரு லைன் மட்டும் நெகட்டிவாக இருக்கும் அவர் மேலே. மற்றபடி அதில் சொல்கிற டைலாக்லாம் நல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் காமிச்சாலும் இதே மாதிரி டைலாக்கே வந்து அவர் பேசுகிற எல்லா டைலாக்குமே இதே மாதிரி தான் இருக்கும். அது நம்மளுக்கு வந்து நிம்மதியை தரக்கூடியது ரெண்டு, இல்லை நிம்மதி இல்லாமல் பண்ணக்கூடியது ரெண்டு, சப்ஸ்டிடியூட் இல்லாதது ரெண்டு, அந்த மாதிரி வந்து அந்த ரெண்டுன்னு சொல்லியே இது இந்த படம் ஃபுல்லாக டைலாக் பேசியிருப்பார். ஸோ அந்த டைலாக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக நெகட்டிவ் ஷேடு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். கரெக்டு தான், பாசிட்டிவ் மாதிரியே தெரியும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு விமர்சனம் தான். அடுத்து வந்து ரஜினி மல்லீஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சகோதரி, நீங்கள் ஒளிபரப்பிய அந்த படக்காட்சி அவள் அப்படித்தான் படத்தில் வந்தது, தலைவர் பெயர் தியாகு, தலைவர் கூட கமல்ஹாசன் ஸ்ரீபிரியா நடித்திருப்பார்கள், சரியாக சொன்னேனா சகோதரி, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அது வந்து கரெக்ட் தான், ஸ்ரீபிரியா கமல்ஹாசன் எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து மிஸ்டர் ஜான்சன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவள் அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தோட பேர் கரெக்டு, அவள் அப்படிதான் அந்த படம் தான். கடைசியாக வந்து நம்ம துரை சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவள் அப்படிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் வேற ரெண்டு டைலாக் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ளை, இந்த உலகத்தில் கஷ்டத்தை கொடுக்கறது ரெண்டு, ஒன்று வறுமை, இன்னொன்று சாவு. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் சப்ஸ்டிடியூட் இருக்குது, ரெண்டு தவிர, ஒன்று பணம், இன்னொன்று உயிர். மற்றபடி இந்த காதல் அது இது மண்ணாங்கட்டி அதெல்லாம் வந்து உண்மை இல்லடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். அதான் நான் சொன்னேன்ல, இப்போது அதில் வந்து அந்த சீக்வென்ஸ் டைலாக் வந்து அவருக்கு அப்படியே தான் வரும். அந்த வந்து ரெண்டுன்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கும் ரெண்டாக வந்து சொல்கிற மாதிரி ஒரு சீக்வென்ஸாக அவருக்கு டைலாக் எழுதியிருப்பாங்க. ஸோ அது நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ அதில் வர்றது தான் இதுவும். இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சப்ஸ்டிடியூட் இல்லாதது ரெண்டு, அந்த ஒரு டைலாக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து பணம், இன்னொன்று உயிர், இது ரெண்டுக்கும் சப்ஸ்டிடியூட்டே கிடையாது. இன்னைக்கு லைஃப்பில் நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டு தான் சொல்ல முடியும். ஒன்று பணம், இன்னொன்று வந்து உயிர். மனுஷனுக்கு வந்து இந்த உயிர் வந்து ரொம்ப, அதாவது பணம் கொடுத்து உயிரை வாங்க முடியாது. அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் மனுஷங்க வந்து இன்னும் கொஞ்சம் அடங்கி போகிறாங்களே தவிர, ஒரு வேளை பணம் கொடுத்து உயிரை கூட வாங்கிக்கலாம்ப்பா அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சுன்னா மனுஷனை கையிலேயே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆகிடும். ஸோ அதனால வந்து சப்ஸ்டிடியூட் இல்லாத விஷயம் ரெண்டு, ஒன்று பணம், இன்னொன்று உயிர். அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே. அடுத்ததாக வந்து நம்மளுடைய
இவ்வளோ பேர் தான் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வரப்போகிற கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிடலாம். ரஜினி மல்லீஸ்வரன் சார் வந்து கமெண்ட் அடிச்சிருக்காங்க. வணக்கம் சகோதரி, தலைவர் ரசிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மிக தெளிவான விளக்கம் சொன்னீர்கள். எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். நாம் தலைவர் ரசிகர் என்பதே நமக்கு கிடைத்த கௌரவம், மரியாதை. தலைவர் ரசிகர்கள் என்றாலே அவர்களுக்கு தானாகவே பொறுமை, தன்னடக்கம், ஒழுக்கம் எல்லாமே அமைந்திருக்கும். ஒரு சில பேர் தலைவர் மீதுள்ள அன்பால் தலைவரை பற்றி ஏதேனும் சொன்னால் கோவப்படுகிறார்கள். நாம் எதற்கு கோவப்பட வேண்டும்? தலைவரே சொல்லியிருக்கிறார் இல்லையா? தலைவரே சொல்லியிருக்கிறார் இல்லையா? நம்ம யாராவது ஏசினால் பேசினால் அவர்களுக்கு மௌனம் தான் பதிலாக இருக்க வேண்டும். மௌனத்தை தவிர நல்ல ஆயுதம் இந்த உலகில் இல்லை. காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். எனக்கு ஆன்மீகத்தில் மிகுந்த நம்பிக்கை உண்டு. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். யாரையும் வெறுக்கவும் வேண்டாம், யாரையும் கட்டாயப்படுத்தவும் வேண்டாம். பிறருக்கு தீங்கு செய்யாமல் நல்லதை மட்டும் செய்தால் போதும். இறைவன் ஆசீர்வாதம் என்றும் நமக்கு உண்டு. இது சத்திய வாக்கு. ஓம் நமச்சிவாயம் போட்டு வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்டான ஒரு விஷயம் தான். அதாவது என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு நல்லது மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் என்ன சொல்வேன்னா, நீங்க வந்து உங்க வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். நீங்க நல்லது செய்யணும்னு அவசியமே கிடையாது. அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம வாழ்ந்தாலே அது வந்து பெரிய ஒரு நல்ல விஷயம்தான். நம்ம போய் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எல்லாராலும் முடியாது. எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கிறதுக்கு கடவுளாலேயே முடியாதப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. இடைஞ்சல் இல்லாம அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாம வாழ்ந்துட்டாலே போதும். அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கையா தான் அமையும். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு நம்மளுடைய சுந்தரராஜன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in this video what we should follow in our life as per superstar fan content good and appreciable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. எனக்கு வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி கமெண்ட் படிக்கும்போது அந்த கமெண்ட் சம்மந்தமாக எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் அப்படியே வந்து பேசிட்டு வரேன். நான் வந்து இதுதான் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு வரதில்ல, அப்டேட்ஸ் மட்டும்தான் நான் சில அப்டேட்ஸ் எடுத்துகிட்டு வருவேன். அண்ட் மித்தபடி நீங்கள்லாம் என்ன கமெண்ட் சொல்கிறீங்களோ அதுலேருந்து தான் என்னுடைய கண்டென்ட் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதுக்கு உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்தது வந்து சிவா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கா வெரி குட், ரஜினி சார் மாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே தலைவர் எப்போவுமே மாஸ் தான். பாபு சாரும் சொல்லியிருக்காங்க தலைவர் மாஸ் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவர் எப்போவுமே மாஸ் தான். அடுத்தது வந்து சிவநாராயணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைவரின் வெரியன் 17/7/1974 மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் இவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தெரியல இது என்ன தேதி அப்படிங்கிறது தெரியல. மேபி சிவநாராயணன் சார் அவர்களுடைய டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். மதுரையிலேருந்து வந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. தலைவருடைய வெறியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் தலைவரோட வெறியர்கள் தான். நம்ம எல்லாரும் ஒரே இனம். என் இனமடா நீ அப்படின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒரே இனம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து ரவி சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்றும் இன்றும் என்றும் ஒரே நிரந்தர சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி அவர்கள் மட்டும்தான். அது வந்து உண்மைதான். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவில் இவர் பண்ணியிருக்கிற அளவு சாதனை வந்து இனிமே யாருக்கும் அமையுமோ அப்படிங்கிறது டவுட்டு தான். உழைக்கிறதுக்கு எல்லாருமே தயாராக தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே அமைஞ்சு வரணும்ல. ஒரு மனுஷனுக்கு அவங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து சரியாக அமைஞ்சாதான் இந்த அளவுக்கு வசரத்துக்கு போக முடியும். அப்படி எத்தனை பேருக்கு அமைஞ்சிருக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள்ல வந்து யாரையோ நம்புகிறோம், அவங்க காலை வாரி விட்டுறாங்க, முதுகில் குத்திடுறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ ஒரு தடவை வந்து நம்மளுக்கு ஒரு துரோகம் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து வெளியில் வரதுக்கே நம்மளுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகுது. அந்த மாதிரியெல்லாம் வந்து லைஃப் லீட் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் பர்சனல் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் ஒன் பை ஒன் ஒரு தோல்விகள் வந்தால் கூட அடுத்து வந்து வெற்றி வந்து அமையணும். அமைஞ்சாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்படி பார்க்கும் பொழுது அது எப்படி அமைச்சிக்கணும் தலைவருக்கு தெரியும். அவருக்கு அமைகிறதும் நல்ல விஷயங்களாக அமைஞ்சுது. ஏன்னா அவருக்கு நல்ல மனசு இருந்தது, அதனால எல்லாமே நல்லா அமைஞ்சுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் அவர் தான் வந்து நிரந்தர சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்டு தான். அடுத்து வந்து ரஜினி மல்லீஸ்வரன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேட்டையின் படத்தில் தகவல்கள் சொன்னதற்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வீடியோவில் வந்து கொஞ்சம் அந்த வேட்டையின் படத்தில் இருக்கக்கூடிய அந்த டப்பிங் பேசக்கூடிய அந்த வீடியோஸ், மியூசிக் வந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டிருந்தேன். வீடியோஸ் கிடைக்கல, ஃபோட்டோஸ் தான் கிடைச்சது. ஃபோட்டோஸ் போட்டிருந்தேன். அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. வேட்டையின் டப்பிங் போயிட்டுருக்கு. டப்பிங் முடிஞ்சு வந்து இந்த ஒரு மாதம் வெயிட் பண்ணணுமே அப்படின்னு இருக்குது. சரி ஓகே, ஒரு மாதம் தானே ஓடிடும். இப்போ தான் 2024 ஆரம்பித்த மாதிரி இருந்தது. பார்த்தா இன்னும் 2025 வர்றதுக்கு இன்னும் 5 மாதம் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் 4 மாதம் தான் இருக்கா, 4 மாதத்துல இந்த வருஷம் முடிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. செப்டம்பர் வந்துருச்சு.
அந்த மாதிரி தான் அந்த ஒரு மாதம் கடகடன்னு ஓடிடும். அக்டோபர் 10 எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம், பார்க்குறோம். சரியா? ஓகே. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, கூலி படத்தில் வந்து இப்போது சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, கூலி படத்தில் நடிக்கக்கூடிய கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 days பிஃபோர் இந்த இதை வந்து வெளியிட்டாங்க. இதிலிருந்து ஒரு நாளும் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு இந்த பர்சன் இந்த கேரக்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் நேம் வெளியிடுறாங்க. ஸோ அது வந்து என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து இவர் வந்து சௌபின் அப்படிங்கிற ஆக்டர். இவர் வந்து நம்ம பார்த்துருப்போம், மஞ்சுமல் பாய்ஸில் வந்து நடிச்சிருந்தாரு. அந்த சுபாஷை வந்து உள்ளே இறங்கி காப்பாற்றுறதே இவர் தான் காப்பாற்றுவார். ஸோ அது வந்து அதில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் இவருடைய படங்கள். ஸோ அவர் வந்து கூலியில் வந்து தயால் அப்படிங்கக்கூடிய ஒரு கேரக்டரில் பண்ணுறாரு. அதுக்கடுத்து நம்மளுடைய ஸ்ருதி ஹாசன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து பிரீத்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் இறங்கி போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நாகார்ஜுனா வந்து இதில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய கேரக்டர் நேம் வந்து சைமன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு நாளும் ஒரு இது வெளியிடுறாங்களே. ஸோ இந்த 3 நாளில் இவங்க 3 பேர் கேரக்டர் வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக அநேகமாக வந்து திரு சத்யராஜ் அவர்களின் கேரக்டர் வந்து வெளியில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். வந்துட்டு அவரோட கெட்டப்பே வந்து அப்படியே ஜெகஜகான்னு இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு இதில் வந்து யார் வில்லனாக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. நாகார்ஜுனா வில்லனா நடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, சத்யராஜ் அவர்கள் வில்லனா நடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா வந்து சத்யராஜ் அவர்கள் வில்லனா பண்ணார் அப்படின்னா அது அவருக்கு வேறு மாதிரியான ஒரு முகம் வந்து கிரியேட் ஆகும். இது வரைக்கும் வந்து கேரக்டர் ரோல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வில்லனா பண்ணாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரப்போகிற பெரிய பெரிய படங்களில் அவரை வந்து நம்ம வில்லனா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இன்னொரு ஒரு முகம் வந்து திரைத்துறையில் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நாகார்ஜுனா அவர்களையும் வந்து இது வரைக்கும் நம்ம யாரும் வில்லனா பார்த்ததில்லை. காமெடி பண்ணி பார்த்துருக்கோம், ஹீரோயிசம் பண்ணி பார்த்துருக்கோம், வில்லனா இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ இதில் வந்து அவர் வில்லனா பண்ண போகிறாரா, இல்லை வந்து ஜெயிலர் மூவியில் வந்து மோகன்லால் அவர்கள் பண்ண மாதிரி ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. பட் அவருடைய கேரக்டர் ரோல் வந்து சைமன் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. சத்யராஜ் அவர்களுடைய கெட்டப்பை பார்க்கும்போதே வந்துட்டு என்னவா இருக்கும், என்ன கேரக்டராக இருக்கும். எனக்கு அது கெட்டப்பை பார்த்தோன்னே வந்துட்டு பயங்கர இதாக இருக்குது. ஏன்னா வந்து மேக்கப் தான் இருந்தால் கூட வந்துட்டு பாருங்களேன் அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்காக கூலி படத்தில் தலைவரோட கெட்டப் புதுசாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அதாவது மேக்கப்பாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாயா, அந்த மாதிரி தான் இருக்குது. மேக்கப் இல்லாமல் இருந்தாலே நாங்கள் தலைவர் அப்படி ரசிப்போம். இப்போ வந்து மேக்கப்போட பார்க்கும்போது வந்து அப்படியே தலைவா அப்படின்ற மாதிரி அப்படி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அது கெட்டப் வந்து பார்க்கும்போது அது மேக்கப் மாதிரியே தெரியல. அந்தளவுக்கு வந்து அழகாக அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ பாராட்டினாலும் வந்து தகும். அந்த மாதிரி வந்து இப்போல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய டெவலப் ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது மேக்கப் மாதிரியே தெரியல, தலைவர் வந்து ஒரிஜினலாகவே அப்படி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஸோ இதுதான் வந்து கூலி படத்தை பொறுத்தளவில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்ஸ். இப்போ வந்து கூலி படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய வீடியோஸு, நிறைய ஃபோட்டோஸ்லாம் வருது. வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி கேட்கக்கூடிய கேள்வி கேட்கணும் இல்லையா, அதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள். நேற்றைய சிநேகிதன், நாளைய எதிரி, இன்றைய தலைவலி. பார்த்துட்டிங்களா? ஓகே. அதாவது இது வந்து நான் வழக்கமாக கேட்குற கேள்வி தான். இது என்ன மூவி, இந்த மூவியில் தலைவருடைய கேரக்டர் நேம் என்ன, அதுதான் கேட்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச நேம் தான் கேரக்டர் நேமு. ஸோ ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் இந்த கேள்விக்கு உண்டான பதிலை சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, கூலி படத்தில் யார் வில்லன் கேரக்டர் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த வெற்றி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பாய்.